வேணாம் வேண்டாம் அந்த விவாதம் திரும்ப ஒண்ணு ஒரு 6 லிட்டர் பெட்ரோல் தான், 6 லிட்டர் பெட்ரோல் ஒரு 3 தான். என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியும். இல்ல வேண்டாம் வேண்டாம், அது சரியான முறை இல்ல. வெடிகுண்டு வீசுனா நாங்க அணுகுண்டு வீசுவோம். ஏன்னா ஆனா நீ அணுகுண்டு அளவுக்கு ஒத்துனால வேணா பெட்ரோல் இல்ல இல்ல ஐயோ நீங்க ஒளிபரப்புங்க, வழக்கு போட்டா 2 பேரும் வழக்கு போடுறோம், 2 பேரும் சிறைக்கு போறோம். சீமானும் சிறைக்கு வரட்டும், நானும் சிறைக்கு வரட்டும். இதெல்லாம் நீ எடிட் பண்ணிடாங்க. நீ எடிட் பண்ணீங்கன்னா அடுத்த நேரம் வர மாட்டேன். நீ பெரியாரின் வெங்காயத்தை என் மேல வீசு, நான் என் தலைவன் தந்த வெடிகுண்ட உன் மேல வீசுறேன். என்ன நடக்கும்னு பாரு. வீசனா என்ன ஆவாயின்னு பாத்துக்க. இதை எப்படி சேர்த்து புரிஞ்சுக்கிறது? அப்ப நீங்க சொல்ற துணியே சாண்டிருக்க என்ன சொல்றாருன்னா, நாமடா நாங்க ஆள் கைக்குள்ளான்னு பயங்கரமா சொல்றாரு. அவர்தான் RSS கைகூலி. நான் அப்பட்டமாக சீமானுடைய தம்பி நான் குற்றச்சாட்டுகிறேன். எங்க அண்ணன் சீமான் ஒரு RSS கைகூலி. நீ கையில வச்சிருக்கிற வெடிகுண்டு, அந்த வெடிகுண்டு நல்லா பாரு, அதுல குளத்துக்குனி பேர் இருக்கும். நீ கையில வச்சிருக்கல அதுல பாரு கூரா பேர் இருக்கும். நீ கையில வச்சிருக்கிற வெடிகுண்டு நல்லா கவனிச்சு பாரு, ஆறுசாமி பேர் இருக்கும். நீ கையில வச்சிருக்க பாரு, எல்லாம் பெரியார் தொண்டல் முகமா தெரியும். ஏன்னா உருட்டுனவன் இருக்க, நீ உருட்டி பார்க்க வர்றியா? பத்த வச்சு எரிச்சு விட்டு போயிட்டே இருப்பான். நீங்க என்ன செய்வீங்க? தேர்தல் ஆணையம் அவனை நேரம் கைது பண்ணிருக்க வேணாமா? பகிரங்கமா வெடிகுண்டு வீசியே நீங்க மண்ணோடு மண்ணா இல்லாம ஆக்கிறேன்னு சொல்றான். ஏன் நீ கைது பண்ணிருக்க வேணாம்? அப்ப அந்த வன்முறை வார்த்தைங்கிறது தவறுங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியல. அதுக்கு அது தீர்வு கிடையாதுல்ல. நீங்க வழக்கு பதிவு செஞ்சீங்க. வழக்கு பதிவு செஞ்சு இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு அந்த குடிகாரன் சீமான் ஈரோட்ல பேசுறானா இல்லையா? கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியலாமை இயக்கவாதி திராவிடர் பெரியார் கழகத்தின் மாநில தலைவர் திரு மணியமுதன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். தொடர்ந்து எதிர்வினையாற்றுறீங்க. பெரியார் குறித்து சீமான் பேசியதற்காக எல்லா இடங்களும் போயிருக்கா வைத்திருக்கா. இன்னைக்கு ஈரோட்டுல மறுபடியும் பெரியார் குறித்து மிக இதாக பேசி, குறிப்பாக உங்கள் மீதுனா பெரியார் மீது வந்தேன்னா வெடிகுண்டு வீசிடுவேன், வெங்காயமா வெடிகுண்டான ஒரு சர்ச்சை புதிய பேச்சை கிளப்பியிருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? அவர் நாங்க தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். நாங்க வேண்டுகோள் வைக்கிறோம்னா நாங்க எங்களுடைய சிந்தனையில் உதித்த விஷயங்கள்லாம் சொல்லல. தேர்தல் ஆணையத்தில் ஒரு கட்டுப்பாடு இருக்கு. மது அருந்தி விட்டு பிரச்சாரத்துக்கு வரக்கூடாது, ஆபாசமாக வன்முறை தூண்டும் விதமாக பேசக்கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாடு தேர்தல் ஆணையம் விதிச்சதுதான். அதை செயல்படுத்துங்க முதல்ல. ஏன்னா இவர் ஒரு குடிகாரர், சீமான் ஒரு குடிகாரர் அப்படிங்கிற ஊருக்கே தெரியும். அவர் 6 மணிக்கு மேல அவர் கை நடுங்க ஆரம்பிச்சிடும். அதனால தேர்தல் ஆணையம் குறைந்தபட்சம் 6 மணிக்கு மேல சீமான் பிரச்சாரம் பண்ண வேணாம் அப்படின்றத அவருக்கு சொல்லிருங்க, இல்ல தடையாவே விதிச்சிருங்க. 6 மணிக்கு மேல சீமான் பிரச்சாரம் செய்யக்கூடாது. ஏன்னா அவர் ஒரு குடியாரரு, குடிச்சிட்டு பேசக்கூடாது. அப்படி குடிச்சிட்டு பேசுறாருன்னா வழக்கு போடணும். நேரத்தை அப்படி குடிச்சிட்டு தான் பேசியிருக்காரு. குடிச்சிட்டு ஆமாங்க, உங்களுக்கு சீமானை பத்தி தெரியாதுல்ல. காலையில 10 மணிக்கு குடிச்சிடுவாரு, மதியம் பேசி முடிச்சுட்டு ரூம்ல படுக்கும் போதும் குடிச்சிருவாப்ல. அதே மாதிரி ராத்திரி அண்ணிக்கிட்ட கோயில்கிட்ட இந்த குடும்ப வாரெல்லாம் பேசி முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல அண்ணன் குடிச்சிட்டு தான் படுப்பாரு. நான் சொல்லல, அவங்க கட்சியை சார்ந்த பல பேர் சொல்லியிருக்காங்க. அண்ணனுக்கு இன்னும் அப்புறம் கை நடுங்கும் பாருங்க, இந்த கை நடுங்கு பாத்துருக்கீங்களா? பல நேரங்களில் பாரு கை நடுங்கும். அவர் சீமான் ஒரு குடி நோயாளி. சரி, அது இருக்கட்டும், அது அவருடைய பர்சனல் பிரச்சனை. குடி நோயாளி இருக்கிற நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப அவர் வெடிகுண்டு எங்க மேல வீசுறேன்னு இருக்காரு. உங்ககிட்ட வெங்காயம் இருக்கு, என்கிட்ட வெடிகுண்டு இருக்கு. அந்த வெடிகுண்டு எப்படி வந்துச்சுன்னா பிரபாகரன் கொடுத்த வெடிகுண்டு தான். அறிவட்ட மடையா, பிரபாகரனுக்கு வெடிகுண்டு செஞ்சு கொடுத்ததே நாங்க தான். அது முதல்ல உனக்கு தெரியுமா? பிரபாகரன் கையில வெடிகுண்டு இருக்கு, அந்த வெடிகுண்டு இப்ப எங்கிட்ட இருக்குன்னு சீமான் சொல்றாங்க இல்லையா? அந்த வெடிகுண்ட பிரபாகரனுக்கு செஞ்சு கொடுத்ததே பெரியார் இயக்க தலைவர்கள், பெரியார் இயக்க தொண்டர்கள். அவ்வளவு மறுக்க முடியுமா? பேச தயாரா இருக்கியா? நீ வெடிகுண்ட வாழ்நாள பாத்திருக்கியா? எவ்வளவு மருந்து கலக்கணும் தெரியுமா? எப்படி வீசுனாலும் உனக்கு தெரியுமா? எப்படி பிடிக்கணும் உனக்கு தெரியுமா? வா, நான் கத்துறேன். மதுரைக்கு வா, என் கூட வா, ஒரு 2 நாள் தங்கு, நான் உனக்கு ட்ரைனிங் தர்றேன். எந்த அளவுல மருந்து கலக்கணும். இல்ல, அவர் சொல்லியிருக்காருல்ல. ஏன்னா அவருக்கு தெரியாதுங்க, அவருக்கு வெடிகுண்டு தெரியாது, என்னன்னு தெரியாது. இல்ல அவர் இல்ல நான் சொல்லல, அவர் சொன்னதுதான் பதில் சொல்றேன். எங்க பாருங்க, நாங்க வன்முறை ஒருபோதும் விரும்புவதில்லை. நீங்க சொன்னதுக்கு நான் பதில் சொல்றோம். அவர் ஏதாவது லட்சுமி வெடி, இந்த தீபாவளிக்கு போடுற வெடிகுண்டு நினைச்சு பேசுறாரு போல இருக்கு. அது இல்ல, உண்மையான வெடிகுண்டு செய்வது எப்படி அப்படின்னு நாங்க வேணா ஒரு கிளாஸ் எடுக்கிறோம் சீமானுக்கு. எங்களுக்கு வெடிகுண்டு செய்வது புதுசு இல்ல,
அதை கொண்டு போய் அனுப்பணும் புதுசு இல்லை. ஏன்னா நாங்க செஞ்சிருக்கிறோம். நீ வெடிகுண்டுன்னு பேப்பர்ல எழுதி பார்த்திருப்ப. இல்லைன்னா அந்த பட்டாசு தீபாவளி பட்டாசு பார்த்திருப்ப. அதை பார்த்துட்டு நீ வெடிகுண்டுன்னு நினைக்கிற. 1984 இருந்து 87 வரைக்கும் 2000 விடுதலை புலிகள் கொளத்தூர்ல அண்ணன் கொளத்தூர் மணியவர்கள் தோட்டத்துல பயிற்சி எடுத்தாங்க. அந்த 2000 விடுதலை புலிகள் தான் ஃபர்ஸ்ட் பேச்சு, முதல் விடுதலை புலிகள். அந்த முதல் 2000 விடுதலை புலிகள் கொளத்தூர் மணியன் தோட்டத்தை தான் ஆயுத பயிற்சி எடுக்கிறாங்க. உடற்பயிற்சிக்காக போல ஆயுத பயிற்சி போறாங்க. அங்க வச்சே வெடிகுண்டு எப்படி தயாரிப்பதுன்னு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கப்படுது. அங்க வெடிகுண்டு எல்லாம் செஞ்சு பழகுறாங்க. இதெல்லாம் இவனுக்கு தெரியுமா? அந்த வெடிகுண்டுக்கு என்ன வேணும், எது வேணும், எல்லாத்தையும் அங்கதான் ட்ரைனிங் எடுக்கிறாங்க. அடுத்து வர்றேன், அண்ணன் கு ராமகிருஷ்ணன். அவர் ஒரு முறை கைது செய்யப்படுறாரு. ஓராண்டு அவர் சிறை. எதுக்கு தெரியுமா? விடுதலை புலிகள் தேசிய தலைவர் பிரபாகரன் அவருக்கு ஆயுதம் வேணும், குண்டு வேணும்னு சொல்றாரு. அந்த கையெறி குண்டுகளை தயாரித்து இங்க இருந்து செஞ்சு, யார் செஞ்சது? கோவையில இருந்த பெரியார் தொண்டர்கள். அண்ணன் கு ராமகிருஷ்ணன் அப்போது தமிழ்நாடு திராவிடர் கழகம் அப்படிங்கிற பேர்ல இயங்கினாரு. அந்த தோழர்கள் எல்லாம் 10 பேர் சேர்ந்து அந்த குண்டை தயாரிச்சு கொண்டு போய் ஈழத்துக்கு கொண்டு போறாங்க. அதுல ஒரு குண்டு கீழே விழுந்துருது. அது அங்க இருக்க அந்த பகுதியில் வந்த ஒரு ராணுவ அதிகாரி பார்த்துட்டு இருந்தா, இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குதே, இது எப்படி பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி, உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்ல அவர் போய் காவல் இந்த புகார் கொடுத்து, அப்ப இதை யாரு கொண்டு போனது? கு ராமகிருஷ்ணன் கொண்டு போயிருக்காரு. எங்க கொண்டு போயிருக்காரு? ஈழத்துக்கு கொண்டு போயிருக்காரு. அப்ப போகும்போது பிடிக்க முடியல, ஆயுத வெடிகுண்டு எல்லாம் குடிச்சிட்டு வரும்போது கோயம்புத்தூர்ல காவல்துறை வந்து கைது பண்ணிருந்தாங்க. ஓராண்டு சிறை. எதுக்காக? மேதகு பிரபாகரனுக்கு, விடுதலை புலிகளுக்கு நூற்றுக்கணக்கான வெடிகுண்டுகளை தயாரிச்சு கொண்டு போய் கொடுத்ததுக்காக ஓராண்டு சிறையில அண்ணன் கூறாண்டார். அண்ணன் கொளத்தூர் மணிகள் தோட்டத்துல 2000 விடுதலை புலிகள் நூற்றுக்கணக்கான வெடிகுண்டு செஞ்சு பயிற்சி எடுக்கிறாங்க. வா பேசு, நீ என்ன கிழிச்சேன்னு சொல்லு. நீ கிழிச்ச என்ன சொல்ற? அண்ணன் ஆரிச்சாமி இப்ப என்னன்னா இருக்காங்க, போட்டும் மறுபடியும் சிறைக்கு போட்டோம். நான் சொல்றேன், ஆரிச்சாமி என்ன வந்து ஆயுதங்கள் செஞ்சு கொடுக்கும் போது கைதாகிறாரு. அடுத்து சொல்றேன், ராஜீவ் காந்தி கொலை நடக்குது, அதுல விசாரணைக்கு அண்ணன் குளத்தூர்ல கூட்டு போறாங்க. ஒரு அதிகாரி பேசிட்டு பாரு, பாத்திருக்கீங்க இல்லையா? ஒரு காவல்துறை அதிகாரி குளத்தூர் மணி ஒரு 4 பேரையும் கூட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சான். அடுத்த நாள் காலைல பார்த்தா டீ கிளாஸ் வச்சுட்டு குளத்தூர் மணி மீசியை முடிச்சுட்டு என்னடா பண்ணுன்னு பாக்குறாரு அப்படின்னு சொன்னாரா இல்லையா? எதுக்காக போனாங்க? இதெல்லாம் கேட்டாலே உடம்பு நடுங்க. இவன் இந்த அயோக்கியன் சீமானுக்கு நான் பேசக்கூட நினைக்கிறேன். ஒழுங்கா அவனது பிடிச்சி ஒண்ணுக்கு போக தெரியாத பையன் இவன் வெடிகுண்டு நம்ம வீசுறானாமா? ஆமா, இந்த கூட இருக்கிற சாட்டை வேணா மேலையில போற ஏங்க நல்லது. நீங்க அதைத்தாங்க சொல்றேன், நான் சவால் விடுறேன். இவனுக்கு சொன்னது எல்லாமே இந்த கோலி குண்டா இருக்கும். வார்த்தையை மாத்தி கோலி குண்டு நினைச்சிருக்கான். தம்பி வெடிகுண்டு அப்படி இல்ல. நான் மறுபடியும் வெடிகுண்டு உனக்கு எப்படி நீ பார்த்திருக்க மாட்டேன், எங்க கிட்ட வா, ட்ரைனிங் சொல்லி தரோம். சும்மா அந்த ஊழவுதெல்லாம் இருக்கக்கூடாது. இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா புடிச்சு அறுத்துட்டுரும். இதெல்லாம் வேற யார்ட்டே வச்சுட்டு இதுதான் சரி. இவனுக்கு என்ன பொசகட்ட கோயிலுக்கு என்ன மரியாதை? நான் கேட்ட பதில் சொல்லு. நீ பெரியார் கொடுத்து மறுப்பு பேச சொன்ன, நாங்க அதுக்கு வந்து மறுப்பு கொடுத்தோம், வா விவாதிப்போ வா அப்படின்னேன். அதுக்கு ஓடி போயிட்டேன். இப்ப வெடிகுண்டு வீசுண்டு இல்ல, நான் யாரு தெரியுமா? வெடிகுண்டு வீசுண்டு இல்ல, வா அதை செஞ்சு பார்ப்போம். வன்முறை வன்முறைதான் வா. இல்ல நீங்க அது என்னன்னா, ஒரு ஜனநாயகத்துல ஒரு ஓட்டரசியல் சூழல்ல பேசுவது என்பது, ஆனா வந்து ஒரு எல்லையை தாண்டி பேசுறது சிக்கலாகுது. நீங்களும் பேச வேண்டாம்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு அவர் வந்து கலவரத்தை தூண்டும் விதமாக பேசியதால், இரு பிரிவினர்களை கலவரை தூண்டும் விதமாக பேச ஒரு பழக்கமான சூழல் வந்து ஈரோட்டு உருவாயிருக்கு இல்லையா? சேலம் மாவட்ட ஒரு சூரப்பட்டிங்கிற ஒரு கிராமத்துல இருந்து பாத்தீங்கன்னா அவர் மேல வழக்கு பதிஞ்சிருக்கு. வழக்கு தடாலடியா பாய்ந்திருக்கிறது. அப்ப அந்த வன்முறை வார்த்தைங்கிறது தவறுங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியல. அதுக்கு அது தீர்வு கிடையாதுல்ல. நீங்க வழக்கு பதிவு செஞ்சீங்க. வழக்கு பதிவு செஞ்சு இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு அந்த குடிகாரன் சீமான் ஈரோட்ல பேசுறானா இல்லையா? நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு பிரச்சாரம் பண்ண போறானா இல்லையா? நாளைக்கு காலையில 10 மணிக்கு பிரச்சாரம் பண்ண போறானா இல்லையா? நீங்க வழக்கு இன்னைக்கு போடுவீங்க. எலெக்ஷன் முடிஞ்சு February 5க்கு பிறகு அது விசாரணைக்கு வரும். மறுபடியும் அவன் போய் கோர்ட்ல போய் கையெழுத்து போட்டு வருவான். நீங்க என்ன செய்வீங்க? தேர்தல் ஆணையம் அவனை நேரம் கைது பண்ணிருக்க வேணாமா? பகிரங்கமா வெடிகுண்டு வீசியே நீங்க மண்ணோடு மண்ணா இல்லாம ஆக்கிறேன்னு சொல்றான். ஏன் நீ கைது பண்ணிருக்க வேணாம்? அப்ப தேர்தல் ஆணையம் நீங்க உடன் போறீங்களா? இப்படிதான் அர்த்தம். இதே போல நாங்க பேசினா
ஏன் நாங்க பேசியிருந்தா என் மேல வழக்கு போட்டிருப்ப, என்ன கைது பண்ணிருப்ப இல்லையா? இப்ப அவனுக்கு ஏன் சலுகை காட்டுற? அப்ப ஒத்துக்க தேர்தல் ஆணையம், இந்திய ஒன்றியம் சீமானோட கூட்டணி வச்சிருக்குது. இப்ப காங்கிரஸ் திமுக எல்லாம் கூட்டணி இருக்கிற மாதிரி தேர்தல் ஆணையமும் சீமானும் கூட்டணி வச்சிருக்கும் போது சந்தேகம் வருது. நீ இந்நேரம் கைது பண்ணிருக்கணுமா இல்லையா? நீ கைது பண்ணலாம் வேணாம்பா, நீ கைது பண்ணலாம் நீ கிழிச்சதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்றேன், தடை போடு. அப்பா நீ இன்னைக்கு பேசக்கூடாதுப்பா, இப்படி பேசியிருக்க, இன்னைக்கு இன்னும் பிரச்சாரம் பண்ணா சொல்லு. இனிமேல் சீமான் ஈரோட்டில் பிரச்சாரம் செய்யக்கூடாது, அதை சொல்லு. ஏன் சொல்ல மாட்டீங்க? ஒருத்தர் வந்து எங்களை எல்லாம் கொலை பண்ணுவேன்மா, நீ அவன் மறுபடியும் பேச விடுவியா? கேட்டா பேருக்கு ஒரு வழக்கு போடுவியா? இந்த வழக்கு என்ன எங்களுக்கு தெரியாதா? நாங்க என்ன புதுசா இன்னைக்கு தான் வழக்கு பாக்குறோமா? இன்னைக்கு வழக்கு கொடுப்பீங்க, அப்புறம் கோர்ட்ல அடுத்த வாரம் போகும், அதுக்குள்ள எலெக்ஷனே வந்து முடிஞ்சு போயிடும். அவன் இன்னும் 10 நாளும் வரும். இன்னைக்கு வெடிகுண்டு வீசன்னு சொல்லுவான், நாளைக்கு கத்தி எடுத்து குத்துவேன்னு சொல்லுவான். நாங்க ஐயோ வன்முறை கூடாது அப்படின்னு கேட்டிருக்கோமா? நீ வெடிகுண்டு வீசுவேன்னு சொன்னா எங்களுக்கு அணுகுண்டு வீச தெரியும். நீ பிரபாகரன் வச்சிருந்த வெடிகுண்டு என்கிட்ட இருக்குன்ற, அந்த பிரபாகரனுக்கு வெடிகுண்டு செஞ்சு கொடுத்தது நாங்க தான். தம்பி நீ சொல்ற இல்ல வெடிகுண்டு நீ கையில வச்சிருக்கின்ற வெடிகுண்டு, அந்த வெடிகுண்டு நல்லா பாரு, அதுல குளத்து குனி பேர் இருக்கும். நீ கையில வச்சிருக்கல, அதுல பாரு கூரா பேர் இருக்கும். நீ கையில வச்சிருக்க வெடிகுண்டு நல்லா கவனிச்சு பாரு, ஆறுசாமி பேர் இருக்கும். நீ கையில வச்சிருக்க வெடிகுண்டு பாரு, எல்லாம் பெரியார் தொண்டல் முகமா தெரியும். ஏட்டா உருட்டுனா இருக்க, நீ உருட்டி பார்க்க வர்றியா? நீ வெடிகுண்டு வீசுனா அணுகுண்டு வீசுவோம், அப்படிதான் பேசுவோம். இல்ல ஐயோ சீமான் அவர்களே நடவடிக்கை எடுங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, வெங்காயம் வீசினால் நாங்க வெடிகுண்டு வீசுவோம்ட்டாரு, நீங்க வெடிகுண்டு வீசினால் நாங்க அணுகுண்டு வீசுவோம்னாங்க. இந்த வார்த்தை போர் நல்லதா? முதல்ல வார்த்தை போற யார் எடுத்தது? நாங்க எங்க வெங்காயம் வீசினோம் மேல? இவன் ஒரு வெங்காயம் என்ன சொல்றோம்? வெங்காயத்தை வெங்காயம் எவ்வளவு விளைவு தெரியுமா? இன்னைக்கு சந்தையில அவ்வளவு விலை உயர்ந்த வெங்காயத்தை இந்த விளங்காத பைய வெத்து வேட்டு போய் மாதிரி யாராவது வீசுவாங்களா? நாங்க அதிகபட்சம் தெருவில் கலக்கிற சாக்கடையில் வீசினா கூட அதுவே பெரிய கேவலமான விஷயம். சாக்கடையை அசிங்கப்படுத்தாரு. என்கிட்ட சொன்னாங்க தோழர் இந்த மாதிரி பேசிட்டாரு, சீமான் வரும்போது கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கணும், செருப்புல அடிப்போம், சாக்கடையை வீசினா அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ சாக்கடையை அசிங்கப்படுத்தாதீங்க அப்படின்னு சொன்னேன். இதுவும் பேசல. RSS காரன் பேச வைக்கிறான், பாஜக காரன் பேச வைக்கிறான், குருமூர்த்தி பேச வைக்கிறான், அமித்ஷா பேச வைக்கிறான். இதுதான் அவங்களுக்கும். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு நீங்க சொல்றதுனால விஷயத்த சொல்றேன். RSS கைக்குள்ளி தாண்டா சீமான் அப்படின்னு பயங்கரமா வந்து இன்னைக்கு சாட்டை திருமுருகன் அந்த மேடையில பேசியிருக்காரு. என்னடா பண்ண போறீங்க? ஆமான்றாரு. இதே எப்படி சேர்த்து புரிஞ்சுக்கிறது? அப்ப நீங்க சொல்ற தொழிலையே வந்து சாட்டை திருமுருகன் என்ன சொல்றாருன்னா, நாமடா நாங்க RSS கைக்குள்ளி தாண்டான்னு பயங்கரமா சொன்னாரு. நீ RSS கைக்குள்ளி நாங்க அதான் சொல்லலைங்க. இத்தனை நாள் நாங்க சொன்னோம், இன்னைக்கு அவங்க வாயில ஊத்திட்டான். அவன் என்ன சொன்னான், சங்கினா நீ அப்படி எடுத்துக்கிற, சங்கினா நல்லது அப்படின்னு சொல்லிட்டான் செய்வான். இன்னைக்கு வந்து ஆமாடா நாங்க RSS சொல்லிட்டான்ல, வா நீ வெடிகுண்டு வீசினா ஒரு பெரிய குடும்பம், நான் கூட அணுகுண்டு சொல்லிட்டேன், அணுகுண்டு எல்லாம் தேவையில்லை, இவங்க சின்ன ஒரு பெட்ரோல் குண்டு போதும். என்ன சொல்றீங்க? நீ ஒண்ணு இல்லைங்க, ராவணங்குடியில போய் பெட்ரோல் ரொம்ப பெரிய எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஒரு சொல்றேங்க இல்ல அதாவது பெட்ரோல், அதாவது நீங்க என்ன சொன்னாலும் சரிங்களா, பெட்ரோல் குண்டுங்கிறது யார் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா ஈரோடு பரப்புல இருக்காரு, அங்க யாராவது வீசிட்டா பதட்டமா சொல்ல இல்ல. நாங்க என்ன சொல்றோம்னா, இப்போ நேற்று கூட அண்ணன் குளத்தூர்ல வந்து ஒரு நல்ல நேர்காணல் கொடுத்திருக்காரு. ஈரோடு இடைத்தேர்தல் கொஞ்சம் சங்கடமா இருக்குதுங்க, அது முடிஞ்ச பிறகு பச்சைமட்ட வைத்தியம் பார்க்கப்படும் இருக்காரு. பச்சைமட்ட வைத்தியம் பார்க்கப்படும் சொன்னவர் யார் தெரியுமா? குளத்தூர்புணி யாருன்றது இவருக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும்? அவரே பச்சைமட்ட வைத்தியம் அதாவது எங்களை எல்லாம் கட்டி போட்டு நாங்களாம் டிவி கேட்கும் போது அப்படிலாம் பேசாதீங்க சொன்னவரு, இன்னைக்கு அவரே பச்சைமட்ட வைத்தியம் குரூப்ன்ற அளவுக்கு வந்துட்டாருன்னா 70 தலைவர். அப்ப நாங்க 30 வயசு பசங்க போய் நாங்க எதுக்கு பச்சைப்பட்டி இருக்கணும்? அது ஒண்ணு இருக்கா இல்லையா? போவோம், என்ன கருத்து எதுக்கோ சிறைக்கு போனா இதுக்கு போயிட்டு 1 வருஷம் வர்றேன் எங்க. ஒண்ணு இல்ல, இவன் சும்மா வாய் உதாருங்க. இவன் நான் சொல்றேன்ல, வாழ்நாள் வெடிகுண்டா பார்த்துருக்க மாட்டேன். நீங்க நேற்று அம்பலப்படுத்திட்டாங்க போட்டோ ஷூட் எல்லாமே, அது போட்டோ ஷூட். அதையே அங்க போய் அதை வச்சு ஊரை ஏமாத்திருக்க. எத்தனை ஆண்டுகளா ஊரை ஏமாத்திட்டான்? 15 ஆண்டுகளா இந்த படத்தை காமிச்சு, போலியான படத்தை காமிச்சு, போலியான துப்பாக்கி சொல்லி, கதையை சொல்லி பல லட்சம் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் வாழ்க்கை சீரழிச்சிட்டான். இன்னைக்கு பாருங்க, சேலத்துக்கு 200 பேர் வெளியே வந்துட்டாங்க இன்னைக்கு காலையில். உங்களுடைய கடுமையான விமர்சனங்களையும் கடுமையான எதிர்வினையும் அவர் கையாண்ட வன்முறை சொல்லை இப்படி போனாக்க வன்முறை தான் தீர்வுனா அதுக்கு தயார் இருக்கின்ற ஒரு எச்சரிக்கை விட்டுக்கிறீங்க. அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுறேன். இல்ல வன்முறைக்கு வன்முறையாலதான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு இவன் சொல்லியிருக்கிறான்.
ஆமா ஆமா இவன் மேடையிலையும் பேசியிருக்கா, இவன் படத்துலயும். ஆமா, சைலண்ட் சொன்னா கேட்காது, சத்தமா அடிச்சு சொல்லிருக்கால, அதுதான். அதனால நான் சொல்றோம், நீ வெடிகுண்டு வீசுனா நாங்க அணுகுண்டு வீசுவோம். ஏன்னா ஆனா நீ அணுகுண்டு அளவுக்கு ஒத்துனால வேணா பெட்ரோல். இல்ல இல்ல, ஐயோ நீங்க ஒளிபரப்புங்க, வழக்கு போட்டா 2 பேரும் வழக்கு போடுறோம், 2 பேரும் சிறைக்கு போறோம். சீமானும் சிறைக்கு வரட்டும், நானும் சிறைக்கு வரட்டும். இதெல்லாம் நீ எடிட் பண்ணிடாங்க. நீ எடிட் பண்ணீங்கன்னா அடுத்த நேரம் வர மாட்டேன். சீமான் வெடிகுண்டு எங்க மேல வீசுன்னு சொல்லியிருக்காரு. சீமான் எங்க மேல பெரியார் தொண்டர் மேல வெடிகுண்டு வீசுறாரு அப்படின்னா நாங்க சீமான் மேல அணுகுண்டு வீச தயாரா இருக்கோம். அவ்வளவுதான். இதை நீ அப்படியே போடுங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, அணுகுண்ட அளவுக்கு யோசிச்சிருக்கிறோம். ஆனா இவன் அந்த அளவுக்கு ஒருத்தரா சின்ன பையன் பொடி பையன் அப்படின்றனால நீங்க பெட்ரோல் குண்டே போதும். ஒரு கூட்டத்துல போய் ஒண்ணுல பெட்ரோல் குண்டு ரொம்ப எளிமையான, நான் வேணா உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படின்னு. நீங்க தனியா வேணா வாங்க, எப்படி பெட்ரோல் குண்டு வீசுன்னு சொல்லித்தரேன். ஒண்ணு ஒரு 6 லிட்டர் பெட்ரோல் தான். 6 லிட்டர் பெட்ரோல் ஒரு 3 தான். என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியும். இல்ல வேண்டாம் அது சரியான முறை இல்ல. நீங்க சொன்னதை திரும்பவும் அப்படியே மக்கள் பாரிக்கு விட்டு விடுகிறேன். ஏனென்றால் அது வந்து ஜனநாயக ஓட்டர் சூழல் அது தேவையில்லை நினைக்கிறேன். இருந்தாலும் உங்களுடைய கடுமையான எச்சரிக்கையை அப்படியே மக்கள் பார்வைக்கும் ஏன் சீமானின் பார்வைக்கும் விட்டு விடுகிறேன். இந்த விவாதத்துள்ள அடக்கிறதுக்கு நேரம். நன்றி.